ஜி.சி. சேகர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஜி.சி. சேகர். இந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து கைகட்டி மௌனம் சாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி கடந்து வந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நடக்கிறத பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது எனக்கு வந்து எம்ஜிஆர் இருந்த போது கூட கட்சி வந்து பிளவுபட்டது. அப்போ கூட இந்த மாதிரி நிறைய தள்ளு முள்ளு ரெண்டு ஃபேக்ஷன்ஸுக்கும் இருக்கும். அந்த ஃபேக்ஷன் வந்து இங்க வந்து ஸ்லோகன்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் அதுல பத்திரிகையாளர்கள் வந்து மேஜரா பாதிச்ச மாதிரி எந்த சம்பவமும் நடக்கல. ஸோ அது பார்க்கும்போது இவங்க வந்து இவங்க கூவாத்தூரை அங்க தள்ளி வச்சுட்டு இருக்காங்க, அங்க உள்ள யாரும் வரக்கூடாது, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணும்போது எதையும் மறைக்க தான் ட்ரை பண்றாங்கிற ஒரு ஃபீலிங் பப்ளிக் மத்தியில வரும். அதை தவிர இவங்க வந்து இப்ப பத்திரிகையாளரையும் பகிச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து சசிகலா அன்னைக்கு ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ஏன் அப்படி செய்யறாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா விட வேண்டியதானே, பத்திரிகையாளர் வந்து மிங்கிள் பண்ணி யாரை இன்டர்வியூ பண்ணுவோம் பண்ணிட்டு போடுறோம். இப்போ ஓபிஎஸ் வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் இன்டர்வியூ பண்ண முடியுது இல்ல, ஏன் இவங்களை பண்ண முடியுது இல்ல? அந்த கேள்விதானே மக்கள் மத்தியில கேட்க மனசுல நிற்கும். ஸோ அதனால நீங்க வந்து பத்திரிகையாளர் வந்தா அவங்களை அலோவ் பண்ணுங்க. அவங்க எம்எல்ஏ பார்க்கறது, எம்எல்ஏ விரும்பினா பார்க்கட்டும், இல்லாட்டி வேண்டாம். ஸோ அந்த எந்த எம்எல்ஏ விருப்பப்படணும் வந்து பார்த்து பேசிட்டு போட்டோம். ஸோ இவங்க இதை தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சசிகலா அணிக்கு ஆல்ரெடி அப்படி ஒன்றும் பொதுமக்கள் மத்தியில பெரிய ஆதரவு இல்லை. இது வந்து ஒன்றும் தேவையில்லாத கெட்ட பெயர் தான் உருவாக்கும். அதாவது தமிழகத்துல அரசியல் எப்படி அதிரடி திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில தான் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க பல இடங்கள்ல வந்து ஆபத்தான சூழலையும் அவங்க வந்து தங்களுடைய பாதுகாப்பையும் பொருட்படுத்தாம தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அவங்க ரிஸ்கி ஜாப் அப்படின்னு சொல்லணும், அந்த இடத்துல அவங்க வந்து ஃபீல்ட்ல இருந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களை வந்து ஏன் தடுக்கணும், ஏன் முடக்கணும்? அதே மாதிரி காவல்துறை வந்து புகார் கொடுத்திருந்தாலும் இவர்களுடைய புகார்களுக்கு செவி சாய்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை மேல யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்க? அவங்க எப்படி செயல்படணும் இந்த சமயத்துல? அதுதான் தெரியல. இப்போ காவல்துறை வந்து ஐ திங்க் அவங்களுக்கும் அவங்களோட லாயல்ட்டி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. சில பேர் வந்து அவங்க இப்போ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபுல் ஃபிளெஜ் கவர்மெண்ட், கேர்டேக்கர் கவர்மெண்ட். அவங்க கிட்ட எடுக்கணுமா? இவங்க இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நாளைக்கு சசிகலா சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சு அப்போ தங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காவல்துறையும் நம்ம முழுக்க பிளேம் பண்ண முடியாது. அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன்னா இதுக்கு முழுக்க இதுக்கான காரணம் வந்து அந்த சசிகலா அந்த ரிசார்ட்ல இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பீப்புள், அந்த கட்சிக்காரங்க, அவங்களாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பத்திரிகையாளர்களை பிரிவென்ட் பண்றாங்கனாலே எதையோ மறைக்கிறதுக்காகவே அவங்க பிரிவென்ட் பண்றாங்க. நேற்று தான் சசிகலா ஜனநாயகம் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாம் டயலாக் எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு பார்த்தா அதே ஜனநாயகத்துக்காக உழைக்கிற பத்திரிகையாளர்களை ஏன் உள்ள மாட்டேங்கிறாங்க? அதுலயே பெரிய சந்தேகம் வருது. அவங்க நிஜமாவே எம்எல்ஏக்கள் வந்து அவங்க சொந்த விருப்பத்திலாம் உள்ள இருக்காங்களா, இல்லாட்டி அவங்கள பலவந்தப்படுத்தி உள்ள வச்சிருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் டெஃபினட்டா இதனால மக்கள் மத்தியில ஒண்ணு பரவதான் செய்யும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் கண்டனத்தையும் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜி.சி. சேகர்.